பிரைஸ் தி லார்ட். அசம்பிளிஸ் ஆஃப் காட் வெள்ளூர் திருச்சபையின் சார்பாய் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். த நோ யுவர் பைபிள் என்கிற அந்த சீரீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் சித்தமானால் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இதே குறிப்பிட்ட நேரத்திலே நாம் ஒரு 15 minutes மாத்திரம் வேதத்தை குறித்து பல பெர்ஸ்பெக்டிவ்ஸில் நம்ம என்ன செய்ய போகிறோம், நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இந்த வேதம் ஆதாரம் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இட்ஸ் அ ஃபவுண்டேஷன் ஃபார் அவர் கிறிஸ்டியன் லிவிங். இந்த வேதத்தை மாத்திரம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து எடுத்து விட்டால் கிறிஸ்தவ வாழ்க்கை அர்த்தமற்றதாக மாறிவிடும். இன்னொன்று சொல்ல வேண்டும் என்றால், பைபிள் இஸ் யூனிக் இன் சோ மெனி வேஸ், நாட் லைக் அதர் ரிலிஜியஸ் லிட்ரேச்சர். மற்ற மார்க்கங்களில் இருக்கிறதை போல வேதாகமும் ஒரு மார்க்க இலக்கியம் அல்ல. இது ஒரு தனித்தன்மை வாய்ந்த புத்தகம் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவைத்தான் நாம் அதை வாசிக்கிறோம், நாம் அதை தியானம் பண்ணுகிறோம், ஆராய்ந்து பார்க்கிறோம். வி ரீட், மெடிடேட் அண்ட் ரிசர்ச். நீ எப்பொழுதுமே வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை மனதில் வைக்க வேண்டும். லுக் ஃபார் பிரின்சிபிள்ஸ். ஒரு பேசேஜ் வாசிக்கிறீங்களோ, ஒரு சாப்டர் வாசிக்கிறீங்களோ, அல்லது சில வசனங்கள் தான் உங்களுக்கு வாசிக்கிறீங்களோ, யூ லுக் ஃபார் பிரின்சிபிள்ஸ். அதில் இருந்து எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்குற காரியம் என்ன? பல முறைகள் இருக்கு, பல முறைகள் வேதத்தை தியானிப்பதற்கு இருக்கு. ஸோ இதுலேருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டிய மாதிரிகள் ஏதாவது இருக்குதா, மாடல் ஏதாவது இருக்கிறதா? நான் விட்டுவிட வேண்டிய பாவம், சின், இஸ் தேர் எனி சின், அப்படி இருக்கிறதா யோசிக்கலாம். இந்த இடத்துல ஆண்டவர் ஏதாவது சொல்லி இருக்கிறாரா? இந்த இடத்துல ஏன் இவங்க இப்படி தப்பு பண்ணாங்க, ஏன் நல்லது பண்ணாங்க? திங்க் பண்ணணும். மெடிடேஷன் என்பது திங்கிங். யூ வில் லேர்ன் பிரின்சிபிள்ஸ். ஓகே, இது பேசிக்காக நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் புக் ஆஃப் தீமோத்தி புஸ்தகத்திலிருந்து சில பிரின்சிபிள்ஸ், பர்சனல் பிரின்சிபிள்ஸை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அவைகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவோம். கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார், நம்மை ஆஸ்வதிப்பார். Chapter 1 verse 5. கற்பனையின் பொருள் என்னவென்றால், சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு என்று அழகாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த பர்சனல் பிரின்சிபிளில் முதலாவது நமக்கு இருக்க வேண்டியது ஒரு அன்பு, லவ்விங். ஒவ்வொருக்கும் இருக்க வேண்டும். அன்பு என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு குணாதிசயங்களில் மிக பிரதானமான ஒன்று. இன்னும் சொல்ல வேண்டால் கிறிஸ்தவத்தின் அடையாளம், த சிம்பிள் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி இஸ் லவ். நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுற ஹாஸ்பிட்டலோ, ஆர்ஃபனேஜஸோ, ஹோம்ஸோ, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸோ, இவங்கெல்லாம் பண்ணுறதுக்கு மிஷனரிகள் அந்த காலத்தில் ஸ்தாபித்துட்டு போனதுக்கு காரணம் என்ன? அன்பு. அவங்க இங்கே அவங்க ப்ராப்பர்ட்டி விற்று இங்கே கொண்டு வந்தாங்க, அங்கே ஃபண்ட்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இங்கே கொண்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அவங்க நோக்கம் இதை வச்சு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. தே வாண்டட் டு சர்வ் த கம்யூனிட்டி ஆர் சொசைட்டி. அதுதான் அவங்களுடைய ஒரே ஆட்டிடியூடாக இருந்தது. அதுக்கு காரணம் என்னது? அன்பு. ஸோ நீங்கள் என்ன செய்யணும், நம்முடைய இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த பர்சனல் பிரின்சிபிளில் இந்த அன்பை ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பண்ணுங்க, பேரண்ட்ஸுக்குள்ளே பண்ணணும், சர்ச்சில் பண்ணணும், ஒர்க் பிளேஸில் பண்ணணும். 1 Corinthians 13 ஃபுல் சாப்டருமே அன்பை பற்றி எழுதியிருக்கிறார் அப்போஸ்தலன் பவுல். ஸோ அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் என்ன செய்யும், சகிக்கும். நம்ம வாழ்க்கையில் அன்பு நிறைய இருந்தால் வில் கோ ஃபார் எக்ஸ்ட்ரா மைல். இப்போ நிறைய பிரச்சனை, ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரச்சனை வருது, அதை பண்ணிட்டாங்க, ஸோ நாங்கள் இதை பண்ணுறோம். ஆனால் அன்பு இருந்தால் என்ன இருக்கும்? வில் கோ எக்ஸ்ட்ரா மைல். ஓகே, நான் சகிக்கிறேன். ஒரு பலவந்தம் பண்ணுகிறேன், ஆனால் அதுக்கு கண்டுக்காம போகிறேன். ஏன்னா 1 மைல் தூரம் நடக்க பண்ணுறான், நான் 2 மைல் தூரம் போகிறேன். ஸோ இது எல்லாமே பிரின்சிபிள்ஸ் பேஸ்ட் ஆன் லவ். ஸோ நம்ம என்ன செய்யணும், இந்த அன்பை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும். அன்புக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் அன்புல வளரணும். எனக்கு சக விசுவாசிகளை சரியாக நேசிக்க முடியல, மற்ற ஊழியர்களை நேசிக்க முடியல, அழிந்து போகிற ஆத்துமாக்களை நேசிக்க முடியல, சம்டைம்ஸ் என் ஓன் ஃபேமிலியே நேசிக்க முடியல. இதெல்லாம் என்னை விட்டு மாற்றி எனக்கு அன்பை தாரும் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு என்ன செய்வார், அன்பு தருவார். 1. 2வது 12 வசனம் பாருங்க. 1 தீமோத்தி 1:12. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தப்படுகிறாள் என்று சொல்லியிருக்கிறோம். உண்மை உள்ளவன் என்று எண்ணி. இன்னொரு பர்சனல் பிரின்சிபல் நான் சொல்ல விரும்புகிறேன். பி ஃபெய்த்ஃபுல் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட். எல்லா பகுதியிலும் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டியது உண்மை. உண்மை. மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்குது. இந்த உண்மைங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று.
அது ஒவ்வொரு கிறிஸ்தவரும் விசுவாசிகளும் ஊழியக்காரரும் நாம் அதை பண்ணணும். எனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம், கொடுக்கப்பட்ட வேலை, கொடுக்கப்பட்ட பணம், கொடுக்கப்பட்ட பொறுப்பு, கொடுக்கப்பட்ட உறவு, எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கணும். பி ஃபெய்த்ஃபுல் இன் மணி, ரிலேஷன்ஷிப், த ஃபேமிலி, த டாஸ்க், த ஒர்க், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன் த சர்ச். ஸோ எவ்ரிவேர் பி ஃபெய்த்ஃபுல். எல்லா இடத்துலையும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? உண்மையா இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறான். உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லப்படுது. அவன் நீசருக்கு முன்பாக இல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பு நிற்பான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறான். நீங்க பைபிள் ஆண்டவர் பயன்படுத்தின கேரக்டர்ஸ் எல்லாம் யோசித்து பாருங்க. அவங்களாம் ரொம்ப ஸ்மார்ட்டான ஆட்கள், வெல் குவாலிஃபைடு, எஜுகேட்டட் பீப்புள், பொட்டன்ஷியல் பீப்புள். அப்படிலாம் உண்மை கிடையாது. சீஷர்ல 12 பேர், 1-2 பேரை தவிர நிறைய பேர் சாதாரணமான ஆட்கள், காமன் பீப்புள். அவங்களுக்கு உலகம் தெரியாத ஆட்கள், ஒரு குறிப்பிட்ட தொழிலில், மீன் பிடிக்கிற தொழிலில் ஊறி போன ஆட்கள், ரொம்ப நாட் எஜுகேட்டட், ரொம்ப படிக்காத ஆட்கள். ஸோ இவங்களை ஆண்டவர் எடுத்து தான் ட்ரெயின் பண்றது. ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஆளை வச்சு ட்ரெயின் பண்ணி ஒரு வேலை பார்க்கறது ஈஸியாக இருக்கும் உலகத்தின் பார்வையில். பொட்டன்ஷியல், ஸ்கில்ஸ், எபிலிட்டிஸ் இதெல்லாம் உலகம் பார்க்கும். ஆனால் ஆண்டவர் அதை பார்க்கல, உண்மையை தான் பார்க்குறாரு. உண்மை உள்ள மனிதன் எவ்வளவு அவன் ஸ்மார்ட்டாக இல்லாட்டினாலும், எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அவனை எடுத்து அவனை ஒரு உருவாக்கி கர்த்தர் ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துகிறான். ஸோ உண்மையாக இருக்கணும். ஒரு சின்ன விஷயத்திலும் கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாக இருந்தால் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கோம். ஸோ உண்மையாக நம்ம இருக்க நம்ம என்ன செய்வோம்? நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். எங்கெங்கெல்லாம் உண்மையாக இல்லைன்னு கண்டுபிடிங்க முதல்ல. ஏன் என்னால் இந்த ஏரியாவில் உண்மையாக இருக்க முடியல? இதுக்கு எது தடுக்குது? என்னுடைய ஐடியாலஜியா அல்லது வேற கூட இருக்கிறவங்களா எதுன்னு கண்டுபிடிக்கிறோம். அது எதுவாக இருந்தாலும் தள்ளி வைக்கணும். தள்ளி வைக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வார்? நம்மை ஆசீர்வதிப்பார். 3வது ஒரு பிரின்சிபல், 18ஆம் வசனமாக, குமாரனாகிய தீமோத்தேவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்கதரிசியின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. 3வது நான் சொல்ல வர்ற ஒரு பிரின்சிபல் என்ன சொன்னா, பி எ மேன் ஆஃப் கிளியர் கான்சியன்ஸ். என்ன, பி எ மேன் ஆஃப் லவ்விங் சொன்னேன், பி எ மேன் ஆஃப் ஃபெய்த்ஃபுல், உண்மையா இருங்கன்னு சொன்னோம். 3வது சொல்றோம், பி எ மேன் ஆஃப் கிளியர் கான்சியன்ஸ், ஒரு நல்ல மனசாட்சி. நீங்க அப்போஸ்தலனாகிய பவுலை பொறுத்தவரை இந்த வாக் த டாக் அதான் அவருடைய பிரின்சிபல். என்ன சொல்றாரோ அதை செஞ்சாரு. இன்னொரு இடத்துல அழகா சொல்றாரு, என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு நான் ஆராதித்தோறும் என்னுடைய தேவன் அப்படின்னு அவர் சொல்றாரு. எவ்வளவு அழகா சொல்றாரு. என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு நான் ஆராதித்து வரும் என்னுடைய தேவன். நான் மனுஷருக்கும் தேவனுக்கும் முன்பாக நான் சுத்த மனசாட்சி உடையவனா இருக்க விரும்புகிறேன். ஸோ த ஃபோக்கஸ் இஸ் ஆன் கிளியர் கான்சியன்ஸ். மனசாட்சி சூடுண்ட பொய்யர்னு இருக்கு. நீங்க நல்லா கவனிங்க. ஒரு தப்பு பண்றோம், என்னுடைய மனசாட்சி குத்தும். ஏன்னா மனசாட்சி, கான்சியன்ஸ் இஸ் த கிஃப்ட் ஆஃப் காட். காட் வில் ஸ்பீக் த்ரூ அவர் கான்சியன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஸோ நம்ம ஒரு குத்தும், நம்ம உடனே அதை விட்டு விலகிட்டோம் அப்படின்னா இந்த கான்சியன்ஸ் வந்து ஷார்ப்பாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுவோம்? அதை பைபாஸ் பண்ணுவோம். செகண்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் குத்துறது குறையும். 3rd, 4th, 5th, 6th, 10th, 12th, 20th, 25th இப்படி போகும்போது ஒரு ஸ்டேஜில் குத்தாது. அப்போ அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த தவறு என்று தெரியாத ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவோம். அதுதான் நீ நிறைய கிறிஸ்தவங்களுடைய ப்ராப்ளம். பாவத்தை பாவம்னு ஒத்துக்க மாட்டோம். தவறை தவறு நினைச்சே மாட்டோம், ஒத்துக்க மாட்டோம். இது பாஸ்டர்ஸுக்கும் சரி, ஊழியக்காரங்களும் சரி, விசுவாசிகளும் சரி. ஏன்னா அந்த மனசாட்சி வந்து என்ன செஞ்சுட்டு பழகி சில இதெல்லாம் பார்க்குறோம். இவ்வளவு தப்பாக பைபிளில் பேசுகிறாங்களே, சர்ச்சோட கல்ச்சரை சில பேர் கெடுக்கிறாங்களே, என்ன ஆராதனை பேரில் அநியாயங்கள் நடக்கிறது, இதெல்லாம் இவங்க மனசாட்சி குத்தாதா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. என்கிட்ட கேட்டிருக்காங்க, பசங்க இவங்களுக்குலாம் மனசாட்சி குத்தாதா அப்படின்னு ஒன்று இருந்தால் தானே குத்தும். ஏன்னா இவங்க மனசாட்சி என்ன பண்ணிடுவாங்க? மழுங்கடிச்சு ஒரு ஸ்டேஜில் கான்ஷியன்ஸ் இஸ் டெட். அது உணர்வே இல்லாமல் போயிடும். ஒன்றுமே அதால் என்ன செய்ய முடியாது. ஸோ அந்த இடத்துக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. பவுல் யங் பாஸ்டருக்கு சொல்றாரு, நீ நல்ல மனசாட்சி உணர், நீ நல்லா கவனிங்க, ஆவில் நிரம்பி நல்லா ஜோம் பண்ண, அன்னி பாசி பேசு, பைபிளை திரும்ப படி, நல்ல இதெல்லாம் இதுவும் வேணும். ஆனால் அவர் சொல்ற ஒரு பாயிண்ட் மனசாட்சி. ஏன்னா நீ உன் மனசாட்சி கரெக்டாக இருந்தால் மற்ற எல்லாமே உனக்கு கரெக்டாக இருக்கும். உன் டீலிங்ஸ் கரெக்டாக இருக்கும், ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்கும்.
உன்னுடைய மினிஸ்ட்ரிஸ் கரெக்டாக இருக்கும், உன்னுடைய ஃபேமிலி கரெக்டாக இருக்கும். நீ தவறான ஒரு வழிக்கு நீ என்ன செய்ய முடியாது, போக முடியாது. மனசாட்சி ஒன்று அது என்ன செஞ்சுட்டு இருக்கோம், குத்திட்டு இருக்கும். ஸோ அதை நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்வோம், நம்ம கடைபிடிப்போம். பி எ மேன் ஆர் விமன் ஆஃப் கான்ஷியன்ஸ். என்ன இன்னொரு பிரின்சிபிள், 2ஆம் அதிகாரம் வாங்க. 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். என்ன நீங்கள் அதை வாசிக்கலாம். ஸ்திரீயை மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேற பெற்ற வஸ்திரங்களால் அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரம், ஞானம், தெளிந்த புத்தி, தேவ பக்தி என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரியலினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். சரி, இதில் ஒரு பிரின்சிபல் நான் சொல்ல விரும்புகிறேன். பி ஃப்ரூட்ஃபுல். என்ன பி எ மேன் அண்ட் விமன் ஆஃப் ஃப்ரூட்ஃபுல். அல்லது இன்னொரு வார்த்தை சொன்னால் ஃபோக்கஸ் ஆன் யுவர் இன்னர் பியூட்டி. பாருங்க, இந்த வசனம் வந்து நீங்கள் ஒன்றை டேக் கேர் பண்ணக்கூடாது, நல்ல ட்ரெஸ்ஸு போடக்கூடாது, நகை போடக்கூடாது, முடியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லலை. அது தப்பாக நீங்கள் விளங்கி கொள்ளாது. அதெல்லாம் ரெண்டாவது, செகண்டரி. யுவர் அவுட்டர் பியூட்டி இஸ் செகண்டரி. ஏன்னா இதெல்லாம் மாயை, ஃப்ளீட்டிங், ஒரு நாள் ஓடி போயிடும். 18 வயசுல அழகா இருக்கிற ஆட்கள் 50 வயசு அப்படியே இருக்காங்களா? இல்லை. என்னதான் நீங்கள் கேர் பண்ணி எத்தனை பியூட்டி பார்லர் போய் எத்தனை க்ரீம்ஸ், பிராண்டட் க்ரீம்ஸை யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். பக்கத்தில் போய் பார்த்தா உங்கள் முகத்தை பார்த்தாலே வயசு என்ன செஞ்சிடும், தெரிஞ்சிடும். முடியை பார்த்தா தெரிஞ்சிடும். நீங்கள் சேரில் உட்காந்து எந்திக்கிறத பார்த்தா தெரிஞ்சிடும், உங்களுக்கு வயசு என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். நடக்கிறத பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ அதனால் இந்த எக்ஸ்டர்னல் பியூட்டி தப்பு கிடையாது. யூ செல்ஃப் கேர் இஸ் இம்பார்ட்டன்ட், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஆனால் பக்தி என்ன, இது இப்படி தான் நீ இருக்கணும். இந்த ஃபியர் ஆஃப் காட் இருக்கணும், சவுண்ட் மைண்ட் இருக்கணும். இப்படி உன் வாழ்க்கையில் போ. அப்போ ஆஸ் அ கிறிஸ்டியன் ஃபோக்கஸ் ஆன் யுவர் இன்னர் பியூட்டி, ஃபோக்கஸ் ஆன் யுவர் இன்னர் மேன். இன்னர் மேன் மஸ்ட் பி ஸ்ட்ரென்தன். உள்ளான மனுஷன் தான் என்ன செய்யணும், நமக்கு ஸ்ட்ரென்தன் ஆகணுமே வெளியே இருக்கட்டும். நீங்கள் உள்ள மாற வெளியே, அதுக்கு நீங்கள் அழுக்கா அசிங்கமாக இருங்க நான் சொல்லலை. நீங்கள் உள்ள ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வெளியே என்ன செய்யும், நமக்கு மாறும். அதை நம்ம எப்போவுமே என்ன செய்யணும், மனதில் வைத்துக்கொள்ளணும். கர்த்தர் அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக. 4ஆம் அதிகாரம் பாருங்க, இன்னொரு பிரின்சிபல் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் 4:12 சொல்லப்பட்டிருக்கிறது. உன் இளமை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தை, நடக்கை, அன்பு, ஆவி, விசுவாசம், கற்பு இவங்களுக்கு மாதிரியாரு. பி எ மாடல். ஆண்டவர் சொல்றார், மாதிரியாரு. அது நல்லா கவனிங்க. நான் கிறிஸ்டியன்ஸ் தே டோன்ட் ரீட் த பைபிள், பட் தே ரீட் அவர் லைஃப்ஸ். அவளுக்கு பைபிள் தெரியாது, இயேசுன்னு யாரும் தெரியாது, சர்ச் சிஸ்டம் தெரியாது, பட் தே லுக் அட் அஸ், லுக் அட் அவர் ஆட்டிடியூட், ஹவு வி பிஹேவ் இன் த சொசைட்டி. நம்ம ஒர்க் பிளேஸில் எப்படி இருக்கோம், அவங்கள்ட்ட எப்படி பழகுறோம், இதெல்லாம் பக்கத்துல இருந்து நினைச்சேன். ஸோ நீங்களும் எங்களை மாதிரி தானா அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்கன்னா அவங்க கிறிஸ்தவத்துக்கு வரமாட்டாங்க. கிறிஸ்தவத்துக்கு பெரிய தடையே மாதிரி இல்லாத கிறிஸ்தவம், மாடல்லெஸ் கிறிஸ்டியானிட்டி, சர்ச்சஸ் ப்ளஸ் பிலீவர்ஸ் எல்லாம் நான் சேர்த்து சொல்றேன். ஸோ ஆஸ் அ ட்ரூ கிறிஸ்டியன் we need to learn another personal principle from Pauline epistles. நம்ம இன்னொன்று படிக்கணும். என்னது அது? நம்ம மாடலாக இருக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னை பார்க்குற ஒருத்தருக்கு என்ன மாதிரி மாறணும்னு ஆசை வரணும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நான் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், என்ன மாதிரி ஜெபம் பண்ணணும், என்ன மாதிரி பிரசங்கம் பண்ணணும், என்ன மாதிரி பைபிள் வாசிக்கணும், என்ன மாதிரி வேலை செய்யணும். உங்கள் வேலையை யோசிங்க. இப்போ நான் ஆசை பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே அடுத்த ஜென்ரேஷன் என்ன பார்க்கும்போது என்ன மாதிரி மாறணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு வரணும். ஸோ நீங்கள் ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க, ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறீங்க, கவர்மெண்ட் செக்டர் அல்லது ப்ரைவேட் செக்டரில் இருக்கிறீங்க. நீங்கள் சொல்லுங்க, நான் செய்கிற வேலை அதெல்லாம் பார்க்கும்போது என்ன மாதிரி மாறணும் அப்படின்னு விரும்பணும். அதுதான் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்டியானிட்டிங்கிறது பைபிளை கையில் தூக்கிட்டு போய் மைக் எடுத்து பிரசங்கம் பண்ணுறது மட்டும் கிடையாது, நம்ம வாழ்ந்து காண்பிக்கிற ஒரு படம். ஸோ இவ்வளோ பிரின்சிபல்ஸ் எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் சொல்லியிருக்கிறேன். யூ திங்க், ஃபர்ஸ்ட் திமோத்தி திங்க் பண்ணுங்க, லேர்ன் பிரின்சிபல்ஸ். கத்திரிச்சு உங்களை ஆசிரியப்பார் ஜோம் பண்ண விரும்புகிறேன். ஆண்டவரே இன்னைக்கு நான் கற்றுக்கொண்ட இந்த எளிமையான நடைமுறையான இந்த காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே செய்வதற்கு தேவையான கிருபை, பலன், மனதை எங்களுக்கு தாரும். நீர் மகிமைப்படுவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே.